ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா மாநிலத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜடாயு எர்த் சென்டர் பிளேஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் இருக்கோம். நாங்கள் கொண்டு வந்த காரெல்லாம் பார்த்தோன்னா கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டோம். கார் பார்க்கிங் நிப்பாட்டுற இடமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய இடமா தான் இருக்குது. கார் நிப்பாட்டுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ இடம் தான், காசெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து நம்ம என்ட்ரன்ஸுக்கு போக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்டு வாங்கியாச்சு. 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 578 ரூபா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு மட்டுமே, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டுமே. இதே நீங்கள் வாக்கிங்கில் போகிற மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா 325 ரூபா. ரோப்பில் போகிற மாதிரி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக காஸ்ட்டு, அது உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் இது தான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு டிக்கெட் லைன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கவுண்டரில் பார்த்துட்டு நம்மளை உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. டிக்கெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது போய்ட்டு உள்ளுக்குள்ளே போய் நம்ம ரோப் கார் வேணுன்னா ரோப் காரில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக டிக்கெட்டு நம்ம எடுக்கணும். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது வரைக்கும் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டீன் டெர்மினல் 3 கேப் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எதுவுமே கம்மியான ரேட்லலாம் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே 150 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இதுதான் வெயிட்டிங் ஹால். இங்கே வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம ரோப் காரில் போகிறதுக்கு அலோவ் பண்ணும்போது நம்ம உள்ளே போய்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரோப்புக்கு தான் போகிறோம். ரோப் காரோட டிக்கெட்டை நம்ம அமௌண்ட்டு வாங்கிட்டோம். 536 ரூபா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரோப்பில் நம்ம போகிறதுக்கு. இந்த டிக்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேக் கொடுத்துருவாங்க. இந்த டேக் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. டேக் கையில் கட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வழியாக மேலே போய்க்கலாம். 2nd ஃப்ளோரில் ஏறி 3rd ஃப்ளோரில் தான் நம்ம அடுத்து ரோப்புக்கே போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோர்லேருந்து அடுத்து 3rd ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். 3rd ஃப்ளோருக்குள்ள உள்ளே போனதே அடுத்து பாருங்கள், ரோப்புக்கு உண்டான மெயினான வந்து ரோலர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். இதுதான் ரோப்பு இயக்கக்கூடிய ரோலர் மிஷின். நம்ம இந்த வழியாக தான் போயிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு ரோப் காரில் ஏறி நம்ம மேலே போக போகிறோம். ஜடாயு எர்த் சென்டர் அந்த வந்து பறவை கழுகு பறவை சிலை இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த சிலையை பார்க்குறத நம்ம மேலே போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பில்லு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோப் காருக்கு போகிறது. கையில் நமக்கு டேக் கட்டி விட்டுருவாங்க மேலே போகிறதுக்கு. இந்த டேக் இருந்தால் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரோப் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரோப்பு கீழே இறங்கிட்டுருக்கு. அந்த ரோப்பு கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரோப் வர வரைக்கும் நம்ம வெயிட்டிங்கில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய ரோப் கார் வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே மொத்தம் 4 லைன் இருக்குது. 4 லைன் பார்த்திங்கன்னா 4, 8, 12, 16 ரோப் இருக்குது. ஒயிட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், பச்சை கலர், க்ரீன் கலரில் மொத்தம் 4 ரோப் இருக்குது. ஒவ்வொரு ரோப் செட்லேயும் பார்த்திங்கன்னா 4 ரோப் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட்டில் தான் போக போகிறோம். ஒயிட் ரோப்பு வந்துச்சு பாருங்கள். இந்த ரோப் கார் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடையிலலாம் எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகி நிற்காது. நாம் தான் பார்த்திங்கன்னா மூவிங்லேயே தான் இருக்கும். டக்குன்னு நம்ம போய்ட்டு இறங்கும்போது மூவிங்லேயே தான் இறங்கிக்கணும். ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த மூவிங்லேயே தான் இருக்கும். அந்த மூவிங்கில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ரோப்பில் தான் ஏற மாதிரி இருக்கும். கரெக்டாக நமக்கு பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிரும். டோர் ஓப்பன் ஆகி அப்படியே மூவிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போய்ட்டு அழகாக ரோப்பில் ஏறி உட்காந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். ரோப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோப்பில் மேலே ஏற பார்த்துங்க வியூ பாயிண்ட் எல்லாம். கேரளா மாநிலத்தோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பச்சை பசையான அருமையாக நேச்சுரல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா கேரளா செமையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். இந்த ரோப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த ரோப்பில் கிளாஸ் வழியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அந்த ரோப் காரை விட்டு நம்ம வெளியே போய் கேமரா வீடியோ எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா அங்கே நல்லா கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் பாருங்கள் அழுக்கு படிஞ்சிருக்கிறதெல்லாம். அது என்ன தான் நம்ம கிளியரன்ஸாக கேமரா இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த கிளாஸ் வியூவில் அப்படி இருக்குது.
இப்போ பார்த்திங்கன்னா ஹெலிபேட் இருக்குது இங்கே. ரோப் காரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிபேடும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹெலிபேட் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இங்கே. அது பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். ஏன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 பக்கமாக வாங்குறாங்க ரோப் காருக்கு. நாங்கள் போகும்போது 250 அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் போனால் 50 ரேட்டு ஏற்றிட்டாங்க. 250 இல்லாமல் 300 ஒரு ஆளுக்கு 2 பேர்த்துக்கு 600 வருது. அப்போல்லாம் ஹெலிபேடு வந்து ஹெலிகாப்டர்லாம் போகிற மாதிரி தான் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால் அது இப்போதைக்கு டெம்பரவரியாக கேன்சல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கும். பாருங்கள் மேலே வந்துட்டோம். ஜடாயு சிலை தெரியுதுங்களா? அந்த கழுகுக்கு தலை பாருங்க. ஜடாயுக்கு மேலே வந்து விட்டோம். இந்த ஜடாயு சிலை தான் நம்ம மேலே போயிட்டு ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மேலே நெருங்கிட்டோம். ரோப்போடைய நம்மளுடைய ரோப்பு தான் முதல்ல வந்துட்டுருக்கு. இதை பாருங்கள், இதுதான் ஸ்டெப்பு. மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வழியாகவும் போகலாம். வாழ்க்கா நாம் அந்த ஸ்டெப்பு வழியாக ஏற மாதிரி இருந்தால் 325 ரூபா ஒரு ஆளுக்கு. பார்த்தீங்கன்னா 800 ஸ்டெப்பு ஏறணும். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. 5 மணியோட க்ளோஸ் அப்படின்னாங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோப்லேயே ஏறிட்டோம். இப்போ ரோப்லேருந்து இறங்கி நம்ம மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் ரோப் போட்டு மேலே இறங்குனதையும் பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டெப் வழியாக தான் மேலே ஏறி ஆகணும். இதில் இந்த ஸ்டெப் வழியாக போயிட்டு தான் அடுத்து நம்ம மேலே போயிட்டு அந்த ஜடாயு எர்த் சென்டர் அந்த பறவையோட சிலையை வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். பார்த்துக்குங்க, இதுதான் அந்த பறவையோட முழு இடமே இங்கே தான். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ரோப்பு கீழே இறங்குற வியூ பாயிண்ட். இங்கே ரிட்டன் பாருங்கள், கீழே இறங்கி போயிட்டுருக்கு. நாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு தான் எடுத்திருக்கோம். வரும்போது ரோப்பு தான், போகும்போது ரோப்பு தான். கீழே இறங்கிட்டு இருக்குது. இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட வியூ பாயிண்ட்டு, டோட்டலாக வியூ பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. ஜடாயு எர்த் சென்டர் இதுதான் பாருங்கள். படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி வந்தோம்னா இந்த வழியாக தான் நம்ம மேலே வரப்போகிறோம். இதுதான் இந்த படிக்கட்டுலேருந்து நம்ம இறங்கக்கூடிய இடம். கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா 800 படிக்கட்டு இருக்குது. 800 படிக்கட்டு ஏறி தான் மேலே வரணும். மேலே இருந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருமே தெரியாது. ஃபுல்லாக கேரளா மலைப்பகுதி தான். ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய இடமெல்லாம் தான் இருக்குது. ஃபுல்லாக சுற்றியும் வெறும் பாறையாலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஜடாயு சிலை. ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கழுகு சிலை இதுதான் பாருங்கள். ராவணன் வந்து கழுகை வந்து அட்டாக் பண்ணி அந்த கழுகு ரெக்கை உடஞ்சி இந்த பாறையில் தான் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம்லாம் இங்கே வந்து தான் இதை கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெக்கை கட்டாகி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெக்கை விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம சுற்றி போகிறது ஒரு ரெக்கை இருக்கும், ஒரு ரெக்கை இருக்காது. இந்த ரெக்கை தான் வெட்டப்பட்ட ரெக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்துட்டோம். ஜடாயோட சிலையோட முழு வியூ பார்த்திங்கன்னா முழுசாக பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்துருக்குறாங்க. இங்கே கூட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் போகாமல் வீக்கெண்டுக்கு முன்னாடியே போனங்காட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இதே நீங்கள் வீக்கெண்ட்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இடமும் நல்லா பெரிய இடமா இருக்குங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜடாயு சிலை ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு மண்டபம், இந்த மண்டபம் தியானம் பண்ணுற மண்டபம், வியூ பாயிண்ட் எல்லாமே மேலே இருக்குது. நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி மலையாக தான் இருக்கும், நல்லா பச்சை பசேன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த ஜடாயு சிலையிலேருந்து நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. நீங்கள் மேலே நின்று பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து இது எடுத்துருக்குறோம். ஜடாயு அந்த சிலைக்கு முன்னாடி இருந்து நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இது எல்லாமே எடுத்துருக்கோம் முன்னாடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாறை வழியாக இறங்கி போனோம் அப்படின்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் மணி மண்டபம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த டெம்பிளில் தான் வரங்க அங்கே இருக்குது. அடுத்தது அந்த டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். நம்ம இந்த டெம்பிளில் போய்ட்டு நீங்கள் உள்ள அந்த டெம்பிளெல்லாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா பேக் வியூ பாயிண்ட். பின்னாடி சிலைக்கு பின்னாடி வந்து நம்ம நின்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். சிலை பார்த்திங்களா, இந்த சைடு பாருங்கள், ஒரு சிலை வந்து ரெக்கை ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெக்கையே இல்லாமல் இருக்கும். அந்த சைடு தான் ரெக்கை வந்து கட் பண்ணியிருக்கோம், அந்த ரெக்கை இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை விரிச்சிட்டு கீழே கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கக்கூடியதாக. இதாக பாருங்கள், இதுதான் வந்திருக்கோம் நம்ம ஜடாயு ராமா டெம்பிள். இந்த டெம்பிளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸ் எல்லாமே உள்ள அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வழியாக நம்ம உள்ளே போனோம்னா மேலே போய்ட்டு இந்த மணி மண்டபத்துக்கு வந்துடலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தியானம் பண்ணுறனால சரி, இல்லை ஃப்ரீயாக அமைதியாக உட்காந்துட்டு போகிறனால இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லாயிருக்கு சூப்பராக. இங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து தனியாக வந்தாலும் நல்லாயிருக்கும், குடும்பத்தோட ஃபேமிலியாக ஜாலியாக வாங்க சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நாள் வந்து இதுக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங்கு. ஆனால் நீங்கள் வந்து கம்மியான செலவு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வர தேவையில்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர் வந்தாவே நாங்கள் வந்து அதுக்கு 1200 செலவாச்சு. 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 600 வர மாதிரி. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 265 ப்ளஸ் வந்து ரோப் காருக்கு 299. இந்த மாதிரி தான் ரேட் அதிகமாக இருக்குது. கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா அதிகமாக இருக்குது. ஏன்னா இது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இன்னும் கவர்மெண்ட்டுக்கு மாறவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ப்ரைவேட்காரன் போட்ட அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு உண்டான லாபம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ப்ரைவேட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே மாறும். கவர்மெண்ட்டு மாறினதுக்கப்புறம் அமௌண்ட்டு குறைப்பாங்களா இல்லை அதை விட அதிகமாக போகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். மேலே பாருங்கள், குரங்களோட அட்டகாசம் பாருங்கள். மேலே போய்ட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். மேலே வந்துட்டு என்னையும் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து மேலே ஏறிட்டு எல்லாம் ஒவ்வொன்றா விளையாண்டுட்டு இருக்குது. ஒன்று ஏறிச்சு அப்படின்னா பின்னாடி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் மேலே ஏறிட்டு விளையாண்டுட்டு இருக்குது. நல்ல வேலை ஃபோட்டோவுக்கு போஸ் மட்டும் தான் கொடுத்துச்சு, கடிச்சு வைக்காமல் இருந்துச்சு. கடிச்சு வச்சுருந்தோன்னா அவள் வாயில் ரத்தம் வர அளவுக்கு பிடிச்சி கடிச்சு போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா குரங்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 குரங்குக்கு மேலே இருக்கும். சாப்பாடெல்லாம் போடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே குரங்கு அதிகமாக இருக்குது. விளையாட்டுத்தனம் அதிகம். வரவி எல்லாத்தையும் பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கவும், துணியை பிடிச்சி இழுக்கவும், மேலே ஏறிட்டு விளையாடவும் பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக இருக்கும். இதாங்க ஜடாயு சிலையோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த மண்டபம் ஓப்பன்லேருந்து இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வேலை முடியல. ஆனால் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்காங்க. எப்போ போனாமே இது க்ளோஸில் தான் இருக்குது. இது சும்மா நம்ம போய் மேலே மட்டும்தான் நின்று பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளேயெல்லாம் போக முடியாது. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முடிஞ்சது. அடுத்து நாங்கள் கீழே இறங்க போகிறோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரோப் கார் வர்றதுக்கு இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸு. மேலே இருந்து கீழே வர்றதுக்கு வந்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். கீழே பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரோலரு மேலே இருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒன்று வந்துட்டுருக்கு மஞ்சள் கலர் ரோப்பு. இந்த ரோப்பில் தான் அடுத்து நம்ம போக போகிறோம். சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். ரோப்பு வந்துன்னா பார்த்திங்கன்னா எங்கேயும் ஸ்டாப்பெல்லாம் ஆகாது. எல்லாமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா
மூவிங்லேயே தான் இருக்கும். இறங்குறது ஏறது பார்த்திங்கன்னா மூவிங்லேயே தான் இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இறங்கி ஏறதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் பாட்டுக்கு இறங்கிக்கணும். வரும்போது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்தோம், போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோப் வந்திருக்கு. நம்ம இந்த ரோப்பில் முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட் ரோப்பில் தான் நம்ம ஏற போகிறோம். ஏறிட்டு அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இறங்கும்போது அதுக்குண்டான வியூ பாயிண்ட்டை நம்ம எல்லாமே பார்த்துட்டே போக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வரும்போது எடுத்துகிட்டு இருந்த வியூ பாயிண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கீழே இறங்கும்போது திரும்ப வந்து ரிட்டனில் எடுக்க போகிறோம். சுற்றி இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மறுபடியும் ரோட்டில் இருந்து இறங்கி கீழே இறங்கி என்ட்ரன்ஸ் போய் மறுபடியும் நம்ம வெளியே போயிட வேண்டியதான். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரோப்பு இடையில நமக்கு ஆப்போசிட்டில் வராமல் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா ரோப்பு மூவ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடாக போகும். இதே இடையில ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னாகும், ரெண்டும் மெதுவாக தான் போயிட்டுருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். அடுத்து நம்ம ரோப் விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு தான் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் எண்டுன்னு சொல்லி நம்ம வந்த வழியிலே திரும்பி இறங்கி வெளியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு வெளியே போயிட வேண்டியதான். நான் பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள், அழகழகான பொம்மைகள்லாம் நிறையா இருக்குது. இதான் என்ன எக்ஸிட் வழி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். இறங்கி வந்துட்டு அப்படியே இந்த வழியே எக்ஸிட்டில் நம்ம வெளியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம் வெளியே. ஜடாய் ஹரிச்சந்திரலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கே 1000 வர மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. அதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்கள் இந்த பக்கம் வரலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு கடைசி நம்ம பார்க்கிங்லேருந்து வெளியே போயிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.